மகா கந்த சஷ்டி இன்னைக்கு 9வது நாளுங்க. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு படைக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரா புலாவ் செஞ்சுருக்கேன். குங்குமப்பூலாம் போட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சுருக்கேன். நல்லா செம்ம மணமாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு வச்சுருக்கேன். கொத்தமல்லி கீரைலாம் நிறைய போட்டு நல்லா சூப்பராக வாசனையாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிப்பி காளான் கிடச்சிது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து ஒரு தொக்கு மாதிரி சிம்பிளாக செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் இருக்குது. தீபாவளி வரப்போகுது இல்லையா, அதனால் தீபாவளிக்காக சூப்பராக சுட சுட அதிரசம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதை வந்து நைவேத்தியம் வச்சு இன்றைக்கி வந்து படைச்சிடலாம். நிறைய பேர் வந்து விரதம் இருக்கீங்க. திரும்ப திரும்ப என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வேண்டிக்கிட்ட வேண்டுதல் எல்லாமே நிச்சயமாக நிறைவேற தான் போகுது. கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும். கவலைப்படாமல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்வார். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்களால் எப்படி வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க. காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க பார்த்தேன். ஒருத்தவங்க தப்பாக பேசிட்டா அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா, அந்த சக்தியை எனக்கு கொடுத்தவர் வந்து இவர் தான் உண்மையாகவே. முன்னாடியாக இருந்துச்சுன்னா நீ என்னை எப்படி சொல்லலாம், நீ என்ன எப்படி அப்படி சொல்லலாம், இது நடக்காமல் விஷயத்தை எப்படி நீ பரப்பலான்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் ஃபைட் பண்ணிட்டு இருப்பேன். யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்களுக்கு நான் கால் பண்ணி அப்படி நான் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, பொய் சொல்கிறாங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் தேடி கொடுத்துட்ருப்பேன். ஆனால் இப்போ என்ன தெரியுமா, சொல்லுங்க, நீங்களும் கேளுங்க, என்ன வேணா பண்ணுங்க, கடவுள் என் கூட இருக்கான். கர்மா அவங்கள யாரையும் சும்மா விடாது. அது நானாக இருந்தாலும் தவறு செய்தால் கண்டிப்பாக கர்மா நம்மளை சும்மா விடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைதியையும் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சக்தியையும் இந்த அளவுக்கு டேங்கிக்கு கூட தன்மையும் கொடுத்தவர் எந்த மனிதரும் கிடையாது. கண்டிப்பாக முருகர் மட்டும்தான். ஸோ இதை ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ண என்னால் முடியும். பார்த்துக்கலாம். நீங்களும் ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் நிறைய பட்டு அது வந்து பழகிடும். இப்போ வந்து என்னை 1-2 சொன்னால் பரவாயில்ல, 1000 சொல்கிறாங்களா, நான் இது நினச்சி கவலைப்படுவேன், நான் இதை நினச்சி கவலைப்படுவேன், நான் அதை நினச்சி கவலைப்படுவேன். நிறைய இருக்கிறதால சரி, அதை விட நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்ருக்கு, அதை என்ஜாய் பண்ணுவோம் முருகா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நான் என் வாழ்க்கையை சூப்பராக நடத்திட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயமும் என்னை வந்து கீழே இறக்கிறாது. நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். என்னை மேலே உயர்த்திக்கிட்டே தான் போவார் முருகர். எல்லா புகழும் முருகருக்கே. முக்கியமாக என்ன நினச்சி யாரும் கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப 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 சந்தோஷமாக நம்ம அறுபடை கொடியில் ஹாப்பியாக இருக்கேன்.